வலைவழி மாணவர்களுக்கு வணக்கம். ஆ, சென்ற வகுப்புல வந்து நம்ம வேர்ப்ஸ் பத்தி பார்த்தோம். அது வந்து வேர்ப்ஸ்ல பார்ட் 1 பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்ட் 2. இந்த பார்ட் 1ல என்னென்ன பார்த்தோம்னா, ஆக்ஷன் வேர்ப்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் பீயிங். இது என்னன்னா ஒண்ணு சுறுசுறுப்பா இருக்கிறத பத்தி பார்க்கறது. இன்னொன்னு வந்து அமைதியா இருக்கிறத பத்தி பார்க்கறது. பார்த்தோமா? இன்னொரு விஷயம் என்னத்த பார்த்தோம்னா, ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்ங்கிறது நமக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா ஆப்ஜெக்ட் இருக்கணும். அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம், இல்ல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம். ஆப்ஜெக்ட் இல்லாதது வந்து நம்ம இன்ட்ரான்சிட்டிவ். அது பார்த்துட்டோமா? சரி. போன வகுப்புல வந்து நமக்கு வந்து ஹோம் ஒர்க் குடுத்திருப்பேன். அதெல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது முடிஞ்ச பிறகு நீங்க உங்கள பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அந்த வெர்ப்ஸ் வந்து எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத அ நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மற்ற வகுப்ப நீங்க பார்க்கணும்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா வகுப்புக்கும் இணைப்பு குடுத்துருக்கோம். அதையும் போய் பாருங்க. சரிங்களா? அப்ப வெர்ப்ஸ் 2ல பார்த்துடலாமா என்னன்னு இன்னைக்கு? வெர்ப்ஸ் 2ல வந்து அந்த டைப்ஸ்ல வந்து இன்னும் கன்டின்யூ ஆகுது. என்னன்னா, லிங்கிங் வெர்ப்ஸ். லிங்கிங் வெர்ப்ஸ் என்னன்னா, அந்த கனெக்ட் த சப்ஜெக்ட் டூ தி அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரோனவுன். இதோட இத இணைக்கிறது தான் வந்து இந்த இணைப்பு வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இதுல வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, த ஃப்ளவர்ஸ் லுக் பியூட்டிஃபுல். த ஃப்ளவர்ஸ் லுக் பியூட்டிஃபுல்னா, இந்த ஃப்ளவர்ஸ போய் எப்படி அந்த பூக்கள் எப்படி இருக்குங்கிறத போய் லிங்க் பண்றோம். இந்த பூக்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றதோட பூக்கள் அழகாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அப்ப அந்த பூக்களை பத்தி இந்த பியூட்டிஃபுல்லோட நம்ம இணைக்கிறது தான் வந்து இந்த லிங்கிங் வேர்ப்ஸ். இன்னொரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, ஹி சீம்ஸ் ஸ்டிஞ்சி. அவன் கஞ்சத்தனமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த ஹி அந்த அவன் எப்படி இருக்கான்? கஞ்சனா இருக்கான் அப்படிங்கிறத அந்த அவனையும் கஞ்சத்தனத்தையும் இணைக்கிறோம் பாருங்க. அதுதான் வந்து லிங்கிங் வேர்ப்ஸ். அப்ப இந்த லுக், சீம்ஸ் இது மாதிரி நிறைய வேர்ப்ஸ் இருக்கு. அது நம்ம லிஸ்ட்ல வந்து போய் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 வேர்ப்ஸ் இருக்கும். லிங்கிங் வேர்ப்ஸ்லயே. அப்ப நீங்க பார்த்து ஓரளவு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா, நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடியது. ஒரு சில நேரம் படிச்சாவே உங்களுக்கு ஞாபகத்துல வந்துரும். சரிங்களா? இது லிங்கிங் வேர்ப்ஸ்க்கு அடுத்தது என்னன்னா, ஆக்ஸிலியரி வேர்ப்ஸ் ஆர் ஹெல்பிங் வேர்ப்ஸ். இங்க வந்து ஆக்ஸிலரின்னு படிச்சிடாதீங்க. ஏன்னா போட்டீங்கன்னா டபுள் எல் போட்டு ஏஆர் போட்டுங்க ஆக்ஸிலரின்னு. அப்படி வரக்கூடாது. ஆக்ஸிலியரி ஆக்ஸிலியரி வேர்ப்ஸ் ஆர் ஹெல்பிங் வேர்ப்ஸ். அப்ப இந்த இந்த வேர்ப்ஸ்லாம் எப்படின்னா, துணை துணை வினைச்சொல்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து என்னன்னா, ஒரு சபார்டினேட் வேலை செய்யும். முக்கியமான ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து கொத்தனார் இருக்கோம்ல, கொத்தனார் வந்து மெயின் வேர்ப்ஸ் தான் சொல்லுவோம். இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து சித்தாள் மாரி. அப்ப என்னன்னா, அதுல என்னென்னலாம் வருது பாருங்க. பி, வி, ஹேவ், டு. இந்த பி, ஹேவ், டு 3 இருக்கு பாருங்க. ஒண்ணொண்ணுலயுமே பல வகை இருக்கு. பிங்கிற வேர்ப்ஸ் என்னன்னா, இருக்கிறது. இருக்கிறதுன்னா இருத்தல் அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த இருத்தலுக்கு என்னன்னா, ஆம், இஸ், ஆர், வேர் இதெல்லாம் வந்து சொல்லுவோம் நம்ம. அப்ப வில் பி அதுவும் வரும் அதுல. இந்த ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் என்ன இருக்கிறதுனா, நான் அங்க இருந்தேன், அங்க இருந்தேன், நான் இப்ப இங்க இருக்கிறேன், ஐ எம் ஹியர், ஹி வாஸ் தேர், தேர் வேர் தேர் அவர்கள் அங்கே இருந்தார்கள், இது சொல்றேன் பாருங்க. அதுதான் வந்து என்னன்னா பி வெர்பு. அந்த பி வெர்புக்கு நம்ம எப்பவுமே பி பின்னு சொல்றது இல்ல. அதுல வந்து ஆம், இஸ், ஆர், வேர் அப்புறம் பீன் அது சொல்லலாம். பிஇஇஎன் பீன். ஐ ஹாவ் பீன் அப்படின்னு சொல்லலாம் அதுல. சொல்லும்போது நமக்கு வந்து என்னன்னா அதுதான் சொல்றது இந்த பி வெர்ப்ஸ் சொல்றோம். இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷி இஸ் ரன்னிங். இப்ப அதுல நீங்க 2க்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். இது மெயின் வெர்ப் எது? ரன்னிங். அப்ப இன்னொரு ஈஸ்ங்கிறது நமக்கு வந்து ஹெல்பிங் வெர்ப்ஸ். ஏன்னா அந்த ரன்னிங்க்கு இது துணையா இருக்கு. இந்த துணை இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் வராது. கிராமட்டிக்கலா யூ cannot மேக் சென்டென்ஸ். ஷி ரன்னிங் அப்புறம் நேரு ஈட்டன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றது ஷி இஸ் ரன்னிங், நேரு ஹாஸ் ஈட்டன், ஐ டிட்ன்ட் see. இப்ப பாத்துங்க. இப்ப பி வெர்ப் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஹேவ் வெர்ப். ஹேவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேவ், ஹாஸ், ஹேட். இந்த ஹேவ், ஹாஸ், ஹேட்ங்கிறது பல வகையில நீங்க யூஸ் பண்ணலாம். அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது திரும்ப நம்ம டென்சஸ்ல பேசும்போது நம்ம தெளிவா பேசுவோம். சரிங்களா? அப்ப இந்த ஹேவ்க்கு வந்து 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து டூ. டூல பாத்தீங்கன்னா டூ, டஸ் இது ரெண்டுமே வந்து பிரசன்ட் டென்ஸ்க்கு வரும். டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்க்கு வரும். டன்ங்கிறது நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபேட் சேர்த்து போடணும். ஐவ் டன். ஐவ் டன்னா ஐ ஹாவ் டன் அப்படின்னு சொல்றதுக்கு. சரிங்களா? அப்ப இதுக்கு வரும்போது இந்த பி, ஹேவ், டு இது 3 வந்து மேஜர் கேட்டகரி அண்டர் ஆக்ஸிலியரி வெர்ப்ஸ். அதை விட்டுட்டு அடுத்த இன்னொரு கேட்டகரி போனோம்னா, இப்ப இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்தோம் நம்ம. ஐ ஹாவ் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ஹேவுக்கு வந்து நேரு ஹேஸ் ஈட்டன். பிகாஸ் நேரு இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால நம்ம ஹேஸ் போடுறோம். இதே ஐன்னு சொன்னோம்னா ஐ ஹேவ் ஈட்டன் அப்படின்னு சொல்லணும்.
அடுத்தது வந்து டூ இருக்குல்ல, அதுக்கு வந்து ஐ டிட்ன்ட் see him அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடுத்தது வந்து இதுலயே இந்த ஆக்ஸிலரியில ஒரு சப் கேட்டகரி இருக்கு. அதுக்கு பேர் வந்து மாடல். இந்த மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது நீங்க நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஷல், ஷுட், வில், வுட் அப்படிலாம் சொல்லிட்டு போறோம்ல நம்ம. ஆர்ட், OUGHT ஆர்ட்னு அதுவும் ஒரு வேர்பு. அப்ப இதுல என்னன்னா, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கிறோம். அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா, ஹெல்ப்ங்கிறது தான் முக்கியமானது. ஆனா கேன் இல்லாம ஹெல்ப் வராது. அதனால தான் வந்து கேன் வந்து நம்ம வந்து மாடல் ஹெல்ப்ன்னு சொல்றோம். ஹெல்பிங் வேர்ப்ஸ்ல மாடல்ல வருது. அதே மாதிரி இங்க உங்களுக்கு ஷீ இஸ் ரன்னிங் நான் சொன்னேன். நேரு ஹேஸ் ஈட்டன். ஹேஸ் இல்லாம வந்ததுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளா பாஸ்ட் இல்ல பிரசன்ட் பார்ட்டிசிபிளா வராது. அப்ப என்ன பண்ணோம்னா நமக்கு இந்த ஹேஸ்ங்கிறது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வருதுங்க. ஆனா ஈட்டன்ங்கிற வேர்ப் வந்து நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். ஏன்னா பிரசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹேவ் ஹேஸ் ஹேட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வர்றதுலாம் எல்லாமே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்புறம் ஐ டிட் நாட் see சீங்கிறது தான் முக்கியமானது. இந்த டிட் இருக்கு பாருங்க, அது வந்து வரதொட்டு நமக்கு வந்து டிட் வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ். அப்ப மெயின் வெர்பு எதுன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா கூட வர்றது எல்லாமே வந்து துணை வினை சொற்கள் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இப்ப முக்கியமா இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் எங்கெங்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா நிறைய இடத்துல வரும். ஒரு உதாரணத்துக்கு வந்து டென்சஸ் இருக்குல்ல, டென்சஸ் வந்து 12 டென்சஸ் இருக்கு. அது வந்து 3 காலத்துக்கும் ஒன்னொன்னுக்கும் 4 நாள் இருக்கு. அதனால 3 times 4 வந்து 12 டென்சஸ் இருக்கு. அதுல நீங்க பார்த்தோம்னா நமக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அப்புறம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இது மாதிரிலாம் சொல்லும்போது ஐ எம் ரன்னிங். அப்ப ஆம்ங்கிறது நமக்கு வந்து ஆக்சிலரி வெர்பு. ரன்னிங்கிறது உங்களுக்கு தெரியும் அங்க சொன்ன மாதிரி மெயின் வெர்பு. அதே மாதிரி கொஸ்டின் கேட்குறோம். டிண்ட் யூ see him? டிண்ட் யூ see? அப்ப டிண்ட்ங்கிறது என்ன? இங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் நமக்கு இங்க வருது பாருங்க டிட். டிண்ட்னா டிட் நாட், அதுதான் டிண்ட்ங்கிறோம். அப்போ கொஸ்டின் கேட்கும் போதும் இந்த ஆக்சிலரி வெர்பு இல்லாம கொஸ்டின் கேட்க முடியாது. அப்புறம் அடுத்தது நெகட்னா நெகட்டிவ். நெகட்னா ஐ டிட் நாட் see him அப்படின்னு சொல்றது. ஐ டிட் நாட் see him. டிட் நாட்ங்கிறது ஹெல்பிங் வெர்பு, சீங்கிறது மெயின் வெர்பு. அடுத்து வந்து பேசிவ். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இப்போ நம்ம போற வகுப்புல கற்றுக் கொடுக்குறேன். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல வரும்போது பேசிவ்க்கு என்னன்னா ராமா கில்ட் எ ஸ்னேக். அப்ப கில்டுங்கிறது இது ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்துடும் பாஸ்ட் டென்ஸ்ல. ஆனா இதே பேசிவ் வாய்ஸ்ல மாத்து போட்டோம்னா எ ஸ்னேக் வாஸ் கில்டு பை ராமா அப்படின்னு சொல்றோம். அப்ப வாஸ் கில்டு, அந்த வாஸ்ங்கிறது இருக்கு இங்க இதுல வரணும், பாஸ்டன்ஸ்ல வரணும். வேர் வாஸ் இந்த இடத்துல வாஸ் வரணும். அப்ப அந்த நம்ம பேசிவ்க்கு போடணும்னாவே அவசியம் வந்து நமக்கு வந்து ஆக்சிலரி வெர்பு இல்லாம நம்ம போட முடியாது. ஆமா, இந்த எம்பசிஸ் இருக்கு பாருங்க. எம்பசைஸ்ங்கிறது வெர்பு, எம்பசிஸ்ங்கிறது நவுனு. இந்த எம்பசிஸ் பண்ணும்போது என்னன்னா இப்போ வீட்டுக்கு விருந்தாளி வந்துடுறாங்க. திடீர்னு வந்து சமையல்லாம் சூப்பரா இருக்கு, என்னம்மா நீ சமைச்சேன்னு கேட்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, திடீர்னு கணவர் என்ன சொல்றாருன்னா நோ 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 ஐ டிட் குக். ஐ டிட் குக், அந்த ஐ குக்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த டிட்டும் குக்கும் பிரிச்சிடுறாங்க. எதுக்குன்னா இந்த டிட்டுங்கிறது போட்டாதான் எம்பசைஸ் இந்த இங்க இருக்கு பாருங்க. அப்ப எம்பசைஸ் பண்ணும்போது நம்ம அந்த டிட்டு போட்டு சொல்லணும். அப்ப ஒரு டென்சஸ் 12 ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்சஸ்ல வரும், கொஸ்டின் கேட்கும்போது வரும், நெகட்டிவா சென்டென்ஸ் சொல்லும்போது வரும், பேசிவ் வாய்ஸ்ல வரும். அடுத்தது எம்பசைஸ் பண்ணும்போது தான் நம்ம ஆக்சிலரி வெர்ப்ஸ் we have to யூஸ். சரிங்களா? நம்ம அடுத்த வெர்ப்ஸுக்கு உடனே போகலாம். அது வந்து இன்ஃபினிட் அண்ட் நான் ஃபினிட் வெர்ப்ஸுக்கு போகலாம். சரிங்களா? அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஃபினிட் நான் ஃபினிட் இப்படி சொல்றோம். இதுக்கு என்னன்னா இந்த ஃபினிட் வெர்புங்கிறது வந்து மென் ஃபார் டென்சஸ். அப்ப இந்த முற்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது தான் இந்த ஃபினிட் வெர்ப்ஸ். அப்புறம் வந்து இட் கேன் ஸ்டாண்ட் அலோன். இந்த வெர்ப்ஸ் வந்து தனியாகவே இருக்கும், அதுக்கு வந்து வேற எதுவும் துணை தேவைப்படாது. அதனால வந்து இட் கேன் ஸ்டாண்ட் அலோன்ங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம தே ரேன் அவர்கள் ஓடினார்கள், ஷீ இஸ் ஸ்விம்மிங் அவள் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து ஃபினிட் வெர்ப்ல சொல்றது. நான் ஃபினிட் இல்லைன்னா இன்ஃபினிட் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து டு ஈட், டு ரன் இது மாதிரி டூ போட்டு நிறைய சொல்லுவோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஃபினிட் வெர்ப்ல வந்துடும். இந்த வெர்ப்ஸ் வந்து நாட் கான்ஜுகேட்டட் ஃபார் டென்சஸ். அதுக்கு அது வந்து மீனிங்கே கிடையாது, மீனிங் இல்லை. அதுக்காக வந்து நிர்ணயிக்கப்பட்ட வெர்ப்ஸ் அது கிடையாது. அது என்னன்னா இந்த வெர்ப்ஸ் நான் ஃபினிட் வெர்ப்ஸ்லாம் எங்க ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா தே ஃபங்க்ஷன் ஆஸ் நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் எட்ஸெட்ரா. இப்போ இங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நான் ஃபினிட் வந்து மூணா பிரிக்கலாம். ஒன்று இன்ஃபினிட்டிவ், இன்னொன்று ஜெரண்ட், இன்னொன்று பார்ட்டிசிபிள். இந்த இன்ஃபினிட்டிவ்ங்கிறத நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொன்னது டு ஈட், டு ரன், டு ஸ்லீப் அப்படிங்கிற சொல்றது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம்
அவனுக்கு திங்கிறதே வேலையா போச்சா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, திங்கிறதே வேலையா போச்சுன்னா, டு ஈட் இஸ் ஹிஸ் ஹேபிட் ஆர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். டு ஈட் இஸ் ஹிஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படி சொன்னா, டு ஈட் அப்படிங்கிறது சாப்பிட்றதே. லிவ் டு ஈட், ஈட் டு லிவ் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெரண்ட். இந்த இன்ஃபினிட்டுக்கும் ஜெரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, எதெல்லாம் டு ஈட் அப்படின்னு போடுறீங்களோ அத வார்த்தையை குறைச்சு நீங்க ஒரே வார்த்தையில போட்டுக்கலாம். ஈட்டிங். ஈட்டிங் இஸ் ஹிஸ் ஹாபி அப்படி சொல்லிக்கலாம். ஈட்டிங் இஸ் ஹிஸ் ஹாபி ஆர் ஹர் ஹாபி அப்படி சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பார்ட்டிசிபிள். இந்த பார்ட்டிசிபிள் வந்து அடிக்கடி 2-3 தடவை உங்கள்ட்ட சொல்றேன். இந்த பார்ட்டிசிபிள்ங்கிறது புரோக்கன். பிரேக் பிரேக் சொன்னா பிரேக் ப்ரோக் புரோக்கன் அப்படின்னு சொல்றது. இந்த மூணாவதா வர்றதுதான் அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்பாங்க. அப்ப இந்த பார்ட்டிசிபிள் வந்து எப்படி வருதுன்னா நவுனா வருது. த புரோக்கன் ஹார்ட். அதே மாதிரி இந்த ஃபால் சீசன்ல பாத்தீங்கன்னா, இங்கெல்லாம் அமெரிக்காவில் ஃபால் சீசன் பாத்தீங்கன்னா இலைகள்லாம் வந்து நிறம் மாறிடும், கலர் மாறிடும். ஆரஞ்சு கலராக இருக்கும், மஞ்சள் கலராக இருக்கும், இந்த மாதிரி மாறிடும். மாறின பிறகு அது வந்து உதிர்ந்துடும். அப்படின்னா த விதர்டு லீவ்ஸ் ஆர் ஃபாலிங் ஆஃப். எல்லாம் விழுந்து கொண்டிருக்குன்னு சொல்லுவோம். அப்ப விதர்டு லீவ்ஸ்னா காய்ந்த இலைகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ புரோக்கன் ஹார்ட்னா உடைந்த இதயம். இது மாதிரி சொல்றதுதான் வந்து பார்ட்டிசிபிள். அப்ப இங்கெல்லாம் வந்து இந்த புரோக்கன் வந்து வேர்ப்ஸ், ஆனா வேர்ப் கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் சொல்றது நான்-ஃபினிட் வேர்ப்ஸ். they will come like a infinitive, gerund and participle. இங்க அதிகமா நீங்க வந்து அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ரீடிங் இஸ் மை ஹேபிட், ரீடிங் இஸ் மை ஹாபி அப்படின்னா ரீடிங் படித்தல் என்பது என்னுடைய பழக்கம் அப்படிங்கிறது தான் வந்து ரீடிங் இஸ் மை ஹாபிங்கிறது. இப்போ அடுத்தது வந்து இந்த டைப்ஸ் ஃபினிட் அண்ட் நான் ஃபினிட் பார்த்தாச்சு. கடைசியா ரொம்ப முக்கியமானது இந்த ரெகுலர் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சில பேர்த்துக்கு வெறுப்பேற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து வினைச்சொற்களும் பார்த்தீங்கன்னா இங்க தான் வந்து இதுல முடியும். இந்த 2 டைப்ல தான் அதிகமா முடியும். ஆமா, நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுல கிட்டத்தட்ட 90% வினைச்சொற்கள் வந்து இந்த கேட்டகரியில் தான் வரும். ரெகுலர்ல வரும், இர்ரெகுலர்ல வரும். இந்த ரெண்டுமே வந்து நம்ம படிக்கணும். ஏன்னா எது ரெகுலர் எது இர்ரெகுலர் சொல்லணும்னா அதனுடைய ஃபார்ம்ஸை வச்சு சொல்றோம். என்ன ஃபார்ம்ஸ்? ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த 3 ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு சொல்றோம். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னங்கிறத அப்புறமா சொல்லி தரேன் உங்களுக்கு. ஏன்னா வெர்பை பத்தி நம்ம இன்னொரு வகுப்பு எடுத்தாகணும். அது டென்சஸ் வரும்போது எளிமையா இருக்கும் சொல்லும்போது, அப்பதான் புரிய முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் ப்ரெசென்ட்ல பாருங்க டாக்னு இருக்கும். அதோட நீங்க ஈடி சேர்த்தீங்கன்னா டாக்ட் பாஸ்ட் டென்ஸ் தான் வந்துடும். அப்ப ப்ரெசென்ட் டென்ஸ் வந்து டாக், பாஸ்ட் டென்ஸ் வந்து டாக்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் டாக்டு தான். அப்ப டாக், டாக்ட், டாக்ட். டாக்டு அப்படின்னு சொல்லாதீங்க. அது வந்து கொஞ்சம் மென்மையா சொல்லிக்கணும். டாக், டாக்ட், டாக்ட். ஹி டாக்ட் எஸ்டர்டே, ஹி டாக் டு மீ. ஹி டாக் டு மீ எஸ்டர்டேன்னா அது டாக் இல்லை, டாக்ட் தான். டாக், டாக்ட். அந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் வரணும். அடுத்து வந்து இங்க ரெண்டாவது எப்படி பாருங்க, இது ஒரு மாடல். சரிங்களா? அப்ப 3 ஃபார்மே டாக், டாக்ட், டாக்ட்னு வரும். இங்க வந்து டி மட்டும் தான் ஆட் பண்றோம், நாட் இடி. அப்ப ஐ ஐ லவ் ஹிம் அப்படிங்கிறது ஐ லவ்ட் ஹிம் அப்படின்னா நாட் நவ்னு அர்த்தம். நான் முதல்ல வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது தான் லவ்ட் பாஸ்ட் சொல்றோம். அப்ப லவ், லவ்ட், லவ்ட். அந்த டி வந்து லைட்டா சவுண்டா சொல்லுங்க. மூணாவது வந்து ஒரு வேர்ப்ல வந்து ஒய் முடியல. இப்ப ஸ்டடின்னு இருக்கு, ஸ்டடியில ஒய் முடியுதுன்னா ஒய்யை எடுத்துட்டு ஐ போட்டு இடி போடணும். அது என்னன்னா ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடிட். அடுத்து வந்து பிளே. பிளேல வந்து இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து இடி தான் போடணும். ஆனா இந்த பிளேங்கிறதுல ஒய் ஐயா மாத்தல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஒய்க்கு முன்னாடி என்ன வருங்கிறத பார்க்கணும் நீங்க. இதுல வந்து என்ன வந்திருக்கு, ஏங்கிறது வவல்ஸ். அதனால வந்து நம்ம அப்படி இருக்கிறத ஆட் பண்ணிடணும் இடியா. அடுத்தது வந்து கடைசியில வந்து ஒரு வித்தியாசமான மாடல் வந்து சிவிசி, ஸ்டாப், டாப்ட், ஸ்டாப்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாப்ல வந்து இன்னொரு பி ஆட் பண்றோம் நம்ம. அப்ப நீங்க வந்து இன்னொரு பி ஆட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். எல்லா வார்த்தையிலும் நம்ம வந்து 2 ஆட் பண்ண முடியாது. அது என்ன ரெகுலேஷன்ங்கிறத பார்த்துட்டு அந்த வார்த்தையை படிக்க தான் உங்களுக்கு பழக்கம் வரும். ஸ்டாப், ஸ்டாப், ஸ்டாப்டு. இப்ப இதெல்லாம் வந்து ரெகுலரா வந்து வருது. ரெகுலரா வருதுன்னா பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் ஒரே மாதிரியா இருக்கும். டாக், டாக்ட், டாக்ட், லவுட், லவ், லவுட், லவுட், ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடிட், பிளே, பிளேட், பிளேட், ஸ்டாப், ஸ்டாப், ஸ்டாப்டு. இதெல்லாம் வந்து அதனால தான் இது ரெகுலர் ஃபார்ம் வரும். அப்படின்னா பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப இர்ரெகுலருக்கு பார்க்கும். இந்த இர்ரெகுலர் வந்து ரொம்ப கடுப்பேத்துறார் மை லார்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம்னா இது வந்து ஒன்னொன்னு ஒரு மாதிரிதான் போகும். நம்ம ஊர்ல சொல்லும்போது இந்த பொன மாடு ஓட்டும் போது சரியா போனதான், அது ஒன்னொன்னு ஒரு மாதிரி இழுத்துட்டு போச்சுன்னா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணும், நிறைய மெமரைஸ் பண்ணணும். நீங்க வார்த்தைகளை மெமரைஸ் பண்ணாம இதை பண்ண முடியாது. அது பழக்கப்படுத்திக்கணும். பழக்கப்படுத்த உங்களுக்கு வந்து அதிகமா வந்து அந்த வார்த்தைகள் உள்ள போயிடும். அப்ப என்ன ஃபார்ம்ல வருது, தேர்ட் ஃபார்ம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன,
பாஸ்ட் டென்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து அன்பிரடிக்டபிள் அப்படின்னா பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒன்னு ஒரு மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. கோ, வென், கான், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. அப்புறம் ஹேவ், ஹேட், ஹேட். இங்க வந்து அதே மாதிரி ஹேஸ், ஹேட், ஹேட்னு சொல்லலாம். ஏன்னா ஹேவும் ஹேஸும் வந்து பிரசன்ட்ல வரும். அது வந்து ஐனா ஹேவ் போடுவோம், ஹி, ஷி, இட்னா ஹேஸ் போடுவோம். அடுத்து வந்து சி, சா, சீன் பாக்குறது. அப்புறம் சாப்பிடுறது ஈட், ஏட், ஈடன், டூ, டிட், டன், பி, வாஸ் அல்லது வேர், அப்புறம் பீன். இங்க வந்து கொஞ்சம் பாத்துக்கங்க. இந்த பீன்னா வந்து இந்த பி நேரா பீன் யூஸ் பண்ண மாட்டோம். அது என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆம், இஸ் இதெல்லாம் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல வருது. ஆர் இதெல்லாம் வரும் இல்லைங்களா? ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் வந்து பி வெர்ப்ல பேசிக் இது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், பி வெர்ப்ஸ்னு சொல்லும்போது பியை மட்டும் தான் அதுல குறிப்பிடுவோம். ஆனா இந்த பியை நேரா பயன்படுத்த மாட்டோம். அதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்து ஐ வாஸ், தே வர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பீன். பீனுக்கு முன்னாடி என்ன வரணும், ஹேவ் வந்தே ஆகணும் இல்லைங்களா? ஹேவ், ஹேஸ் இதெல்லாம் வரும். அப்ப வந்து ஐ பீன், ஐ ஹாவ் பீன்ங்கிறது தான் ஐ பீன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து சிங், சாங், சங் பாடுறது. அப்புறம் கெட், காட், காட்னு சொல்லலாம். இல்ல கெட், காட், காட்டன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து வேர்ப்ஸ் 2 உடைய பார்ட் முடிச்சிருக்கோம். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம இதுக்குள்ளயும் வந்து நமக்கு வந்து ஹோம்ஒர்க் இருக்கு. அந்த நேரம் வரும்போது பாஸ் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. வேர்ப்ஸ்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. அதுல நீங்க வந்து நல்லா ஓரளவு தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்னா பரவாயில்ல. இல்லைன்னா தினமும் வந்து படிங்க. அதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குங்களா, இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 300, 400 வார்த்தைகள் வந்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திட்டே இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, விவசாயம் பார்க்குறோம், அது மாதிரி லாயரா இருக்கோம், இன்ஜினியரா இருக்கோம், மருத்துவரா இருக்கோம், தச்சு வேலை செய்றோம். இந்த வேலைகள்லாம் இருக்கு பாருங்க. அப்புறம் நம்மளே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கோம், விளையாடுறோம், ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம் எல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் நீங்க வந்து தமிழ்ல கற்பனை பண்ணி எழுதி பாருங்க. அப்ப எழுதி பார்த்தீங்கன்னா, எத்தன வார்த்தைகள் வந்து நம்ம எத்தன வினைச்சொற்கள் நம்ம எழுதுறோம்னு நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு வந்து எழுதுற ஃபார்மேட்ட ஈஸியா பார்த்துக்கலாம். அப்ப தமிழ்ல எழுதுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 வார்த்தைகள் வந்து நமக்கு புழக்கமான வார்த்தைகள். அது வந்து எளிமையா வந்து எவ்ரிடே யூஸ் சரிங்களா? இப்ப அது இல்லாம இப்போ ஒருத்தர் லா படிக்கிறாரு, இல்ல ஒரு இன்ஜினியரா படிக்கிறாருன்னா, அவருக்கு உள்ள வேர்ட்ஸ் இருக்கும். அந்த துறைக்கான வார்த்தைகள் இருக்கும். அப்ப அந்த துறைக்கான வார்த்தைகள் எது சொல்ல வரோம்? லீகல் டெர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? ஜார்கன். JARGON. அப்ப என்னன்னா ஸ்பெசிபிக் டு தட் இண்டஸ்ட்ரி இல்ல அந்த ஏரியா. அதுக்கான வார்த்தைகள் வந்து அவங்கவுங்க படிச்சுப்பாங்க. இப்ப நான் அக்ரிகல்ச்சர் படிச்சேன். அந்த அக்ரில உள்ளது ப்ளோவிங், சீடிங், சோயிங் இது மாதிரிலாம் படிப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 வார்த்தைகள் வரும். அப்ப ஒரு 1000 வார்த்தைகள் வினைச்சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, யூ வில் பிகம் மாஸ்டர். நோ டவுட் அபவுட் தட். சரிங்களா? அப்ப இதுல தான் நம்ம என்ன சொன்னா கவனம் செலுத்தி, இந்த வினைச்சொற்களை வந்து நம்ம வந்து இதுக்கு தான் வெக்காபுலரின்னு சொல்றோம். முக்கியமா வினைச்சொற்கள்ல இருந்து தான் நிறைய வந்து நவுன்லாம் வரும். நவுனு, அட்ஜெக்டிவ் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது இல்லாம ஒரு சில நவுன்கள்லாம் வரும். பெயர்ச்சொற்கள்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்ப என்னன்னா, இதுல நீங்க ஆர்வம் செலுத்தி இதை முடிச்சுட்டீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட நவுனு, ப்ரோனவுனு, வெர்ப் இது வந்து 3வது. இதுல நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல சரிங்களா? ஆமா, எலமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர்ல நிறைய இன்னும் இருக்கு பின்னாடி. பட் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 9 இருக்கு பாருங்க, அது வந்து 3வது. இந்த வேர்ப்ஸ் தான் வந்து அதிகமா நம்ம வந்து படிக்க வேண்டியது. இது வந்து நீங்க பார்த்து படிச்சுட்டீங்கன்னா, அடுத்தது வந்து உங்களுக்கு எளிமையா இருக்கும். நம்ம அடுத்த வகுப்புல எதை பத்தி பார்க்க போறோம்? வேர்புக்கு அடுத்தது அட்வெர்ப். சரிங்களா? அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன? படிங்க, பயனடைங்க. அதே மாதிரி நம்ம உறவுகளுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் இதை வந்து கடத்தி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லாம் பயன்பெறட்டும். நம்மளுடைய அல்டிமேட் எய்மே அதுதான். அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா? அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாமி. நன்றி.